சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அயல் நாட்டுக்கு போன பையன் ஊருக்கு திரும்பினானா. அவன் அப்பா ரொம்ப விவரமானவன். இந்த பையன் ஊருக்கு வந்துட்டான். ஒரு ரூம் தனியாக இருக்கு அவனுக்குன்னு. அந்த ரூமில் பணத்தை வச்சாரு, மது பாட்டில் வச்சாரு, துப்பாக்கியை வச்சாரு, பைபிளை வச்சாரு. கிறிஸ்தவன் 4 இது வச்சுட்டாரு. நண்பர்கிட்ட சொன்னாரு, என் பையன் அமெரிக்காவில் இருந்து வர்றான், பணத்தை எடுத்தான்னா வியாபாரி ஆயிடுவேன், மதுபாட்டில் எடுத்தான்னா உதவா கரையா போயிடுவேன், துப்பாக்கி எடுத்தான்னா கொள்ளக்காரன் ஆயிடுவேன், பைபிள் எடுத்தா சாமியார் ஆயிடுவேன். 4 இது வச்சிருக்கேன். என் பையன் எதை எடுக்க போறான்? இளைஞன். ஒளிஞ்சு நின்று பார்த்தாங்களாம். பையன் வேகமாக வந்தேன், துப்பாக்கி எடுத்து உள்ளே போட்டேன், பைபிள் எடுத்து உள்ளே போட்டேன், மது பாட்டில் இங்கே வச்சேன், பைசாவை எடுத்துக்கிட்டு ஓடிவிட்டேன், தாளையும் எடுத்துவிட்டேன். அப்பா சந்தோஷப்பட்டாரா. ஏன் நாங்களா? என் பையன் மந்திரி ஆயிடுவான். இது எங்க ஊர் கதை. என்னையா, விளையும் பயிரும் உலையில் தெரியும். வீட்டில் சொல்லி கொடுத்தா அந்த பாடம் பிள்ளைக்கு ஏறும், இல்லைன்னா ஏறாது. பல மொழி பல மதம். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே பல மொழி, ஒரு வீட்டுக்குள்ளே பல மதம். அதெல்லாம் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியா சொல்லிட்டு நிறுத்த பார்க்கிறேன். தவளை வெந்நீர்ல தவளையை போட்ட ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடும் பாருங்க. தண்ணீர்ல தவளையை போட்டு லேசா கொதிக்க வச்சா உள்ளே இருக்கும். நல்லா இருக்கு, வெது வெதுப்பா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. கொதிச்சு தவளை செத்து போயிடும். ஒரே அடியா போட்டா தப்பிச்சிடும். மெது மெதுவா ஸ்லோ பாய்சன் சொல்றான்ல, மெது மெதுவா போட்டா தவளை செத்து போயிடும். பிற மதத்துக்காரர்கள் நம்மளுக்கு மெது மெதுவா இன்ஜெக்ஷன் போடுறான். நம்மள யாரு ஏழையோ அவனை கூட்டிக்கிட்டு போறான். உனக்கு வேலை கொடுக்குறேன், உனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எப்படியாவது இங்க வந்து. நம்மாளு இந்துக்கள் பூரா என்ன பண்றான்? அங்க போனா அங்க மாறி போயிடுறான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது இங்க வர மாட்டேங்குது, இவன் அங்க மாறி போயிடுறான். 90% இன்னைக்கு எல்லா பக்கத்திலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம எவ்வளவு விட்டோம் தெரியுமா? சமணர்கள்ட்ட விட்டது பாதி. அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் வந்ததுனால ஏதோ சில கோவில்கள் நமக்கு கிடைத்தன. இன்னைக்கு இந்தியாவில் மத மாற்றம் அநியாயத்துக்கு நடந்துட்டு இருக்கு. போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னத்தையோ நினைத்து கொண்டு நிறைய மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மதத்து மேல கோபம் இல்லை, மதம் மாற்றம் பண்றவன் மேலதான் நமக்கு கோபம். அருமையான பாதையை விட்டு வயிற்று சோத்துக்காக நம்மளும் எங்கேயோ போய் நிற்கிறோம். வயிற்று சோத்துக்கு இல்லை காதல், இல்லைன்னா படிப்பு, இல்லைன்னா ஆஸ்பத்திரி.
ஆஸ்பத்திரியில என்ன படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ற பொழுது டாக்டர் இயேசுவை நினைச்சுக்கோன்னு நினைக்காம இருப்பனா? பொழைச்சா சரிங்க, இயேசுவை என்ன உங்களையும் சேர்த்தே நினைச்சுக்கிறேன் டாக்டர் சொல்லுவோமா இல்லையா? டாக்டர் 2 மாலை மாட்டி வச்சிருக்காரு, அது வேற அநியாயம். எதுக்கு 2 மாலைன்னு கேட்டேன். சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணிட்டா எனக்கு, இல்லாட்டி உனக்குங்கிறாரு. நான் கடவுள் பேர் சொல்லுவேனா மாட்டேனா? நம்ம என்ன செய்யணும்? அது மாதிரி பள்ளிக்கூடம் கட்டணும், அது மாதிரி ஆஸ்பத்திரி வைக்கணும். அங்கெல்லாம் கடவுள் படத்தை மாட்டி கிருஷ்ணனை நினைச்சுக்கோ, ராமனை நினைச்சுக்கோ, சிவபெருமானை நினைச்சுக்கோ, காப்பாற்றுவார். அப்படித்தானே சார் பூரா பிடிச்சு விட்டாங்க. நமக்கு அந்த வழி இருக்கு. நம்முடைய மடங்கள், நம்முடைய பெரியவர்கள் நிறைய சர்வீஸ் பண்ணினாத்தான் கால வெள்ளத்தில் கரைந்து போகாமல் சைவத்தை காப்பாற்ற முடியும். இது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு என்னுடைய சிந்தனைகளை கொஞ்சம் தொகுத்து சொன்னேன். ஆனா இத்தனை நாள் பேசினதுல இதுதான் பிராக்டிக்கல். இனிமே சைவத்தை காப்பாற்றணும்னா செஞ்சுதான் தீரணும். இலங்கை பெருமக்கள் பள்ளிக்கூடத்திலே சைவ நெறியை பாடமாக வைத்தார்கள். பெரிய தொண்டு. அவ்வளவு பேருக்கு சைவ சித்தாந்தம் தெரியுதே. இந்தியாவில் போனா சைவ சித்தாந்தம் 99 பேருக்கு தெரியாது. இந்த பெருமக்கள் அதை வச்சு பாடம் படிக்க வச்சு, ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா பையன் ஒழுங்கா படிப்பேன், பாஸ் போட மாட்டாங்க, இல்லாட்டி படிச்சாகணும். அந்த மாதிரி கொண்டுகிட்டு போகணும். இனிமே நம்ம இதை எல்லாருக்கும் பரப்பணும். இந்தியாவில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் படுற பாடு பெரும்பாடு. ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஏதாச்சும் சாமியை கும்பிட்டோம்னா அங்கே லெட்டர் போயிடும், மதத்தை பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு அங்கேருந்து வரக்கூடிய பணம், ஸ்காலர்ஷிப், அது இது ஃபண்டு எல்லாம் கட் ஆயிரும். ஏன்னா நாங்கள் மதத்தை யாரும் சொல்லக்கூடாதுன்னு பேர். மைனாரிட்டியா இருக்கவங்க மதத்தில் எல்லாரையும் சேர்க்கலாம், அதை பத்தி பேச்சே கிடையாது. ஏன்னா அவங்க மைனாரிட்டி, நாங்க இந்துக்கள் மெஜாரிட்டி. மெஜாரிட்டியா பிறந்த பாவத்துக்கு நாங்க ஒன்றும் சொல்லக்கூடாது இப்படின்னு இந்தியா ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரு வந்து காப்பாற்ற போறாரோ, எந்த ஞான சம்பந்தர் வந்து காப்பாற்ற போறாரோ, அவர் சீர்காழியிலிருந்து வருவாரோ, குஜராத்திலிருந்து வருவாரோ, எங்களுக்கு புரியல. அது இனிமே தான் தெரியும். சொல்ல தெரியாம உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் நன்றி. இது இதோட நிறுத்திக்கிறேன். இப்போ இந்த வினாவிடை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு பேருக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்குமானால் இந்த நாடு, இந்த மக்கள் மிக சிறந்தவர்கள். சைவம் கொஞ்சம் காப்பாற்றப்படும், ஏதோ ஒரு நம்பிக்கை. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பாருங்க, நான் ஒன்னா படுத்துக்கிறேன். ஒரு 20-25 கேள்விக்கு நிறைய இருக்கு. சில பேர் ஒரு வியாசமே எழுதி கொடுத்திருக்காங்க, ஒரு கட்டுரை. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். திவ்ய பாரதி சிதம்பரம் அவங்க உள்ளுக்குள் இருக்கும் இறைவனை உணர்வதற்கான வழிகள் யாவை? உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கான்னு ஒத்துக்கிட்டீங்க, அவனை எப்படி உணர்வது? விறகுக்குள்ள தீ இருக்கு, ஒத்துக்கிட்டீங்க, எப்படி எடுக்கிறீங்க? பாலுக்குள்ள நெய் இருக்கு, ஆனா சொன்னேன் அப்பர் சாமி, பாலுக்குள்ள நெய் இருக்கு, பாலுக்குள்ள கையை விட்டா நெய் எடுக்க முடியுமா? பாலை என்ன செய்யணும்? காய்ச்சி உர ஊத்தி தயிராக்கி கடைஞ்சு அப்புறம் வெண்ணெய் நெய், அவ்வளவுதான். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. உறவுங்கிற கோலை வச்சு உணர்வுங்கிற கயிற்றினால அப்படியே கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் உணர்வு உங்களுக்கு தெரியும். கடவுளை அறிவது வேறு, உணர்வது வேறு. அறிகிறவன் பேசுவான், உணர்ந்தவன் பேச்ச நிறுத்திடுவான். என்ன சேர்த்துத்தான் சொல்றேன். பகவான் ராமகிருஷ்ணர் ஒருத்தன் கூட்டிக்கிட்டு போனார். ஒரு அம்மா வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கூட்டிக்கிட்டு போன ஆளு என்ன கேட்கிறான்? இதே கேள்வியை கேட்கிறான். கடவுள் உணர்வு எனக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இங்க வா. இந்த அம்மா வடை சுடுது பாரு. ஒரு கிழவி வடை சுட்டுக்கிட்டு இருக்க, அருமையான வடை. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாட்டி
இந்த வடையை தட்டி உள்ள போட்டில்ல, ஆமா. அப்புறம் எடுக்கிறீல்ல, ஆமா. எடுக்கிற போது அது வெந்துருச்சா, ஆமா வெந்துருச்சு. அது உனக்கு எப்படி தெரியும்? தொட்டா பார்த்த? பாட்டி சொல்றான், இல்லை, வேகிற வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே வேகம், வெந்துருச்சுன்னா சத்தம் அடங்கி போயிடலாம். டே புரிஞ்சுதான். பக்குவம் இல்லாதவன் பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பான். பக்குவப்பட்டாச்சுன்னா அமைதியா மோனமா உட்கார்ந்துருவான். கல்லாலின் முடையமர்ந்து நான் மலையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து பேசி இருந்து காட்டி, அதான் முக்கியம். சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். சொல்லாமல் சொல்லிடுவான், நமக்கே தெரியும், அந்த உணர்வு நமக்கு வரும். இரண்டாவது வினா, அவங்களே வடலூர் வள்ளலாரை போல் இறைவனை அடைந்தவர்கள் வேறு யாரேனும் உள்ளார்களா? வள்ளலார் கூறும் மரணமிலா பெருவாழ்வு பற்றி உங்கள் கருத்து என்ன? வள்ளலார் கூறும் மரணமிலா பெருவாழ்வை வள்ளலாருக்கு சொல்லிக் கொடுத்தவர் திருமூலர். இருந்தேனி காயத்தே எண்ணிலி கோடி, எண்ணிலி கோடி ஆண்டுகள் இந்த உடம்பில் இருந்தே இருக்க முடியும். ஒரு யோகம் செய்தால் இருக்க முடியும். அந்த யோகத்தில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி பிராணாயாமம் பண்ணி மூலாதாரத்தை அக்னிய சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தா இங்க உள்ள அமுதம் அப்படியே மூலாதாரத்தில் பாயும், உடம்புக்கு அழிவில்லாமல் இருக்கலாம். மனசு செய்யணும் யோகம். வள்ளலார் அப்படி செய்தவர். உடம்ப கலட்டி போட்டுருவாராம். ஒரு ஆள் வள்ளலார் போற பொழுது பின்னாலே போனான். குகைக்குள்ள போயிட்டாரு சாமி. குகைக்குள்ள போய் எட்டி பார்க்கறான், காலு தலை முண்டம் வேற வேறையா கிடக்கு. இவன் பதறிட்டான், யாரோ சாமியை வெட்டி போட்டு விட்டாங்க என்ன. ஓடி வந்து சொல்றான், எல்லாரும் திரண்டாங்க, சாமி எய்தாப்புல வந்துகிட்டு இருக்காரு. கலட்டவும் தெரியும், மாட்டவும் தெரியும். சட்டை பேண்ட் கலட்டி மாட்டானா இல்லையா? அவரை பொறுத்த மட்டும் உடம்பு தான் சட்டை. எனக்கு இந்த சட்டையை கலட்ட தெரியும், அவருக்கு இந்த சட்டையை கலட்ட தெரியும். கலட்டினவனுக்கு மாட்ட தெரியும். அதெல்லாம் பாசிபிள். ஆனா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்படணும், முக்கியம். மூணாவது, அப்படி யாராவது வேற இருக்காங்களான்னு கேட்கிறாங்க. சில சித்தர்கள் இருக்கிறாங்க, காலங்கடந்து இருக்கிறாங்க, தவத்தில் இருக்கிறாங்க. சில அதாவது சதுரகிரி பக்கத்துல சில சாமியார்கள், ஏன் மகா போதி மரத்துக்கு கீழே அங்க எங்க கயாவில் இருக்கிறாங்க. 90 வயசு 100 வயசு அப்படியே பழுத்த பழமா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நிச்சயமா யோகத்தினாலதான் அவங்க இருக்க முடியும். ரொம்ப குறைவாக சில பேர் வள்ளலார் சொன்ன மாதிரி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றிருக்கிறார்கள். மூணாவது, வள்ளலாரும் சிவபெருமானும் ஒன்றா? அடிச்சு தூக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா அந்த சந்தேகம் வந்தது? 5 தொழில் சிவபெருமான் செய்வார்: ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். வள்ளலாரும் இந்த 5ஐயும் செய்தார். சாமி அவருக்கு 5 தொழிலும் பண்ற ஆற்றலை கொடுத்தார். இலங்கும் 5 தொழில்களும் யான் செய்ய தந்தனை அலங்கரில் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. இலங்கும் 5 தொழில்களும் யான் செய்ய தந்தனை, 5 தொழிலையும் நான் செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு தந்தாய். அதனாலே கடவுளும் வள்ளலாரும் ஒன்றா? இல்லை. கடவுள் நிலையை அடையலாம், கடவுளாக முடியாது. கடவுளுக்கு பக்கத்துல போய் உட்காரலாம், கடவுள் நிலையை அடையலாம், கடவுளாக மாற முடியாது. அதனாலே கடவுள் வேற, வள்ளல் பெருமான் வேற. அதனாலதான் அவர் ஜோதியை வச்சு கும்பிட ஆரம்பிச்சார். இல்லாட்டி என்னைய வச்சு கும்பிடுறான் இருப்பார். ஜோதியை வச்சு வழிபாடு பண்ண, ஜோதிதான் கடைசியா போற இடம். இப்போ அடுத்தது பேர் இல்லை. கும்பிடும் போது எப்போதும் தலைக்கு மேல் கைகூப்பி கும்பிட வேண்டுமா? சிவபெருமானை கும்பிடுற பொழுது தலைக்கு மேல கை கூப்பணும். உங்கள் வழிபடு கடவுளாக இருக்கிற முருகன், விநாயகர், அம்பாள், பராசக்தி, பெருமாள், மகாவிஷ்ணு தலைக்கு மேல கையை கூப்பிடும். ஏன்னா அதெல்லாம் பரம்பொருள்னு நம்ம கும்பிடுறோம். நவகிரகத்துக்கு இப்படித்தான் கும்பிடணும்.
சப்த கன்னியருக்கு இப்படித்தான் கும்பிடணும். பைரவ கோலம் சிவபெருமான் இப்படி கும்பிடணும். சிவபெருமானும் அவருடைய வடிவங்களும் கடவுள், அதனாலே கை மேல போகணும். கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும். கைய மேல கூப்பி பெருமான கும்பிட்டா ஓங்கலாம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. வித்தியாச கும்பிடு, அதனால தப்பு இல்லை. நான் சொல்றேன், எல்லார்ட்டையும் இப்படி கும்பிடுங்க. மூலமூர்த்திகிட்ட போற பொழுது கையை மேல கூப்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கையை கூப்பணும் நம்ம வழக்கத்துக்காகத்தான். அவர் மனசைத்தான் பார்க்கிறாரு. அதனால ரொம்ப கஷ்டப்படாதீங்க. மனசு மட்டும் கடவுள்கிட்ட போயிடணும். வெளிப்பிரகாரம் முதலில் சுற்ற வேண்டுமா அல்லது கடைசியில் சுற்ற வேண்டுமா? ஒரு கேள்வி. பொதுவா வழிபாடு பண்ணிட்டு தான் பிரகாரம் வரும். பிள்ளையாரை கும்பிட்டு, முருகனை கும்பிட்டு, நந்திட்ட உத்தரவு வாங்கி, ஒரு பக்கம் திரும்பி 4 கும்பிட்டு அப்புறம் தான் சிவசந்நிதிக்குள்ள போகணும். ஒருத்தர் அதையும் கேட்டிருக்கார், கோவிலுக்குள்ள எப்படி போகணும்? முதல் கும்பிடு பிள்ளையாருக்கு, அது ஞான கொழுந்து. முருகன் ஞான பழம். சரிதானா? திருவீதி விழா வர்ற பொழுது முதல்ல எந்த சாமி வரும்? ஞான கொழுந்து பிள்ளையாரு வருவார். அப்புறம் ஞான பழம். கொழுந்தருக்கு அப்புறம் தானே பழம். கொழுந்து, இலை, பூ, காய், பழம். அப்புறம் முருகனை கும்பிடணும். அப்புறம் அம்பாளும் சிவபெருமான். அப்புறம் தனியா நிக்கிற அம்பாள். அதுக்கப்புறம் சண்டீசர் பலன் கொடுக்க. இது ஊர்வலம் வருகிற வகை. கோயிலுக்குள்ள போனீங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னால விழுந்து கும்பிடணும். கொடிமரத்துக்கு உள்ள விழுந்து கும்பிடக்கூடாது. கொடிமரத்துக்கு உள்ள போயிட்டா யாரையும் கும்பிடக்கூடாது. கடவுளை தான் கும்பிடணும். கீழே விழுந்து கும்பிடுறது கூட கூடுமான வரைக்கும் கொடிமரத்துக்கு முன்னால கும்பிடணுமே தவிர கொடிமரத்துக்கு அந்த பக்கம் கும்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஆறுமுக நாவலர் பெருமான் பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு. எப்படி எப்படியெல்லாம் கோயிலுக்கு போகணும், என்ன வழிபாடு பண்ணணும்னு அத்தனை புஸ்தகம் போட்டிருக்காரு புண்ணியவான். வெளிப்பிரகாரத்தை முதல்ல சுத்தக்கூடாது. உள்பிரகாரம் சுத்தி வெளிப்பிரகாரம் சுத்தணும். என்னுடைய வினா, நீங்க எந்த பிரகாரம் சுத்தினாலும் வாயிலையும் மனசிலையும் பகவான் இருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே சுத்துங்க, தப்பில்லை. சிவபுராணம் சொல்லிக்கிட்டு சுத்துங்க. மாணிக்கவாசக சுவாமி சிதம்பரத்துல கோயில் பிரகாரம் வர்ற பொழுதுதான் சிவபுராணம் சொல்லுவாராம். அப்பத்தான் சிவபுராணம் எழுதப்பட்டதாம். 4 அகவலுமே சிதம்பரத்தில் எழுதப்பட்டதுன்னு ஒரு கட்சி இருக்கு. அதனால பாட்டு சொல்லிக்கிட்டு தான் சுத்தணும். பாட்டு தெரியாது சார், எம்பாடே பெரும்பாடு, நான் எங்க பாட்டுக்கு போறது? போனா போது கடவுளை சொல்லு. முருகா 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 முருகா. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. ஆமா, இது சொல்றதுனால என்ன சார் லாபம்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கொப்பூர்ல இருந்து கிளம்பி இங்க வரைக்கும் வர்றதுனால இந்த உடம்புக்கு ஒரு பெரிய எக்ஸர்சைஸ். நீ பிராணாயாமத்துக்கு மூச்சு விட்ட மாதிரி காலையில எந்திரிச்சு குளிச்சு விட்டு 108 முறை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொன்னா உடம்புல உள்ள வியாதி பூரா விட்டு போயிடும். பிராணாயாமம் பண்ணுன புண்ணியம். இங்க இருந்து கிளம்பணும், ஓம் கொப்பூர்ல இருந்து கிளம்பணும், அப்படி சொல்லணும். பிராணாயாமம் பண்ணாப்பல அர்த்தம். 108 முறை சொல்லு, வியாதியே கிடையாதுங்கிறான். 3வது கேள்வி, ஜாதகம் உண்மையா? ஜாதகம் உண்மை. ஜாதகத்தை பார்க்கக்கூடியவர்கள் சந்தர்ப்பவாதிகள். ஜாதகம் உண்மை. அது எப்ப தெரியுமா எழுதணும்? தாய் வயிற்றிலிருந்து சுகப்பிரசவம் ஆகுதுல்ல, முதல்ல தலை தெரியணும். தலை தெரிகிற பொழுது நேரம் குறிக்கப்படாது. இந்த குழந்தை கத்துது பாருங்க, அப்பத்தான் குறிக்கணும்னு ஒரு கட்சி இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? சிரசு உதயமாகிற பொழுது நேரத்தை எழுதி விடுவோம். அதை வச்சு ஜாதகம் கணிக்கிறோம். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ராஜபாளையம்னு தமிழ்நாட்டில் ஒரு ஊர். ராஜபாளையத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோசியர். இந்த ஜோசியர் ரொம்ப சரியா ஜாதகம் கணிப்பார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த அறைக்குள்ள பிரசவம் ஆனது.
மறுத்து வச்சு அந்த அறைக்குள்ள இருக்கா. இவர் பெண்டாட்டி அந்த அறைக்குள்ள படுத்து கிடக்கிறான். அடுத்த வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. தாயி, அந்த போய் பார்த்துக்கோ, சிரசு உதயமாகிற பொழுது நான் வெளியில உட்கார்ந்து இருக்கேன், அந்த அறைக்கு வெளியில சிரசு உதயமாகிற பொழுது இந்த எலுமிச்சம்பழத்தை அங்கிருந்து உருட்டி விடு. யாரு? நம்ம ஜோசியர். சரின்ட்டான். கரெக்டா இந்த குழந்தை சிரசு உதயமாகுது. தாய் வயிற்றுல இருந்து எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டுட்டான். இவர் என்ன பண்ணாரு? நேரத்தை குறிச்சுக்கிட்டாரு. எலுமிச்சம்பழம் அங்கே இருந்து இங்க வாரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை கழிச்சுக்கிட்டாரு. ஏதோ ஒரு கணக்கு போட்டாரு. இப்ப மணி 12:08. எலுமிச்சம்பழம் வாரதுக்கு அரை நிமிஷம் ஆகும். 12:07 சிரசு உதயம் ஆறதுக்கு திட்டம் போட்டார். அதன்படி ஜாதகம் போட்டார். 21 வயசுல பையன் செத்து போவான்னு வருது ஜாதகம். கரெக்டா போட்டார், தப்பல்ல. கெட்டிக்காரன் அழகா போட்டார். கோள்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன, சந்தேகமே கிடையாது. கணக்கு போட்டார். இந்த பையன் வளர 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 இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. இவனுக்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இப்ப தெரியுதா? செத்து போற தேதி சொல்லாம கடவுள் நமக்கு விட்டதுனால நம்ம எவ்வளவு நிம்மதியா இருக்கோம்னு. தேதி கொண்டான்னா ஆபத்து. நாளைக்கு காலையில முடிஞ்சு போயிரும்ட்டாரு. 21 வயசு கணக்கு துல்லியமா போட்டாச்சு. மறுநாள் காலையில போன பையன் வரல, எங்கேயோ செத்து போயிட்டான்ட்டாரு. எங்க போனானோ ஆக்சிடென்ட்டோ என்னமோ, இன்னைக்கு கதை முடிஞ்சிருக்கணும். சொந்தக்காரனுக்கெல்லாம் சொல்லி விட்டுட்டாரு. ராத்திரிக்குள்ள பாடி வந்துடும். எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராத்திரி 8 மணி பையன் கம்பீரமா வந்து நிக்கிறான். பாடி வரலீங்க, அவன் நல்லா வந்துட்டான். என்னடா இது? என் ஜோசியம் எப்படிடா பொய்யா போகும்? ஜோசியம் பொய்யா போச்சுங்கிற வருத்தத்துல பையன் உசுரோட வந்த சந்தோஷம் கூட இல்லாம போச்சு அவருக்கு. பார்த்தீங்களா பொழப்ப? பார்த்தீங்களா? எங்க சாக போற பையன் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். என் ஜோசியம் எப்படி பொய்யா போகும்? இதான் தான். தான் பொல்லாது, கடைசி வரைக்கும் நம்மளை விடாது. நீங்க கோயிலுக்குள்ள போனா முதல்ல நான் இன்னாருங்கிறத பலி கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கடவுள் கிட்ட வர மாட்டார். அது எப்படி? ஜோசியம் பொய்யா போச்சு. போ, இந்த ஜோசிய புஸ்தகத்தை பூரா நெருப்புல போட்டு கொளுத்து. நெருப்பை வளர்த்துட்டார். அடுத்த விட்டு அம்மா ஓடி வந்துருச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்க? ஜோசியம் போய் கொளுத்த போறேன். ஏன்? கதையை பூரா சொன்னான். ஐயோ, நீ அதுக்குத்தான் எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட சொன்னியா? என்னம்மா? அன்னைக்கு நான் தானே இந்த பையன் பிறந்த போது பிரசவ அறைக்குள்ள உட்கார்ந்து இருந்தேன். ஆமா, நீ எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட சொன்னில்ல? ஆமா, உருட்டி விட்டனா அது வேற பக்கத்துல போயிடுச்சு. போய் எந்திரிச்சு போய் எடுத்துக்கிட்டு வந்து திரும்ப உருட்டி விட்டே இங்க வந்திருக்கு. அடி பாவி, இது அன்னைக்கே சொல்லி இருக்க கூடாதா? அதையெல்லாம் போட்டு கழிச்சு பார்த்தா பையன் 100 வயசுக்கு இருப்பான். ஜாதகம் புரியுதா? ஜாதகம் பொய்யில்லை, கணக்கு பொய்யில்லை. குறிச்ச நேரம் ஒழுங்கா இருக்கணும். அல்லது ஜோசியர் கணக்கு தப்பா இருக்கணும். அது ஜாதகத்தின் குற்றம் அல்ல, ஜோசியர் குற்றம். ஆனா ஒண்ணு, இன்ன ராசியில இன்ன நட்சத்திரத்துல பிறந்தா தப்பு, அதெல்லாம் கிடையாது. ஆயில்யத்துல பிறந்தா போச்சு, மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்க. ஆயில்ய பொண்ணுக்கு மாமனாரு 100 வயசு வரைக்கும் கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு, நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் அநியாயமான நம்பிக்கைகள். தப்பு, விட்டுங்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஜோசியம் பார்க்கிற ஆட்கள் குறைந்து விட்டார்கள். எல்லாம் பைசாவுக்கு. ஜாதகத்தை மாத்தி எழுதி விடுறாங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்து தானே பொண்ணு எடுக்கிறான். அங்கே தெளிவா மாத்திடுறான். நாங்க ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தை கொண்ட காமிச்சேன். எனக்கு வேண்டிய ஒருத்தட்ட அப்படி பார்த்தாரு. செவ்வாய் 7ல இருந்தா தேவல, வியாழன் இதுல 9ல இருந்தா தேவல, சனி 2ல இருந்தா தேவல. இல்ல இருந்தா தேவல, தேவல நல்லது.
எங்க ஆளு ஒருத்தர் கூட இருந்தவர் கேட்டார், அவங்களையெல்லாம் அதுல தூக்கி போடுறதுக்கு என்ன செய்யணும்னா, நீ இருக்கத சொல்லுவியா, இங்க இருந்தா நல்லது இங்க இருந்தா நல்லதுன்னா தூக்கி போடுறதுக்கு வழிய சொல்லு. அதுதான் நம்ம ஜோசியக்காரங்க பற்றத்தம். எனக்கு என்னவோ நானும் ஜோசியம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். எங்க தாத்தாவுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப குறைச்சல் 0.1 தெரியும். ஆனா அதை விட கடவுள் காலம் பிடிச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாங்கிறது என்னுடைய வழி. இந்த ஜோசியம் பார்க்கிற நேரத்தை கோயில்ல உட்கார்ந்து ஓம் நமசிவாயன்னு சொன்னா வாழ்க்கை சுகமா இருக்கும். நடக்கிறது நடக்க போகுது. நீ என்ன ஜோசியம் பார்த்து என்ன செய்ய போற? போன போது பரிகாரம் பண்ணு. அதெல்லாம் பரிகாரம் எல்லாம் பண்ணா தப்பிக்க முடியாது. நினப்பதை வச்சு அப்படி பரிகாரம் பண்ணி தப்பிக்கிறதா இருந்தா நம்ம ஆளு அத்தனை பேரும் பரிகாரம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ சரி, ஆனா ரைட், இந்த நேரத்துல இந்த நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஜோசியம் எல்லாம் உண்மை. நம்ம அதிகமா அது மேல உட்கார்ந்து இருக்க வேண்டாம். அந்த நேரத்தை சிவபெருமான் வழிபாட்டில் செலவழியுங்கள். அடுத்தது, ஐயா 8ம் 2ம் என்றால் என்ன? அருள் கூர்ந்து விளக்கவும். அது என்ன 8 2? பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை 8னோடு 2ம் அறியேனையே. மாணிக்கவாசக சுவாமி, எனக்கு 8 2 தெரியாது. 3 அர்த்தம். 1, 8 2 10ன்னு கூட்ட கூட தெரியாது. நான் படிக்காத வயல். ஈஸி ஒரு அர்த்தம். 8ன்னா தமிழ் எழுத்து ஆனா, 2ன்னா தமிழ் எழுத்து ஊனா. எனக்கு ஆனாவும் தெரியாது ஊனாவும் தெரியாது. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ஆ என்பது சிவபெருமான், ஊ என்பது பராசக்தி. ஆ என்பது சிவபெருமான், ஊ என்பது பராசக்தி. எனக்கு சிவத்தையும் தெரியாது சக்தியையும் தெரியாது. அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், 8 2 10 தமிழ் எழுத்து. யானா போட்டா 10. இந்த யானா தான் இந்த ஆன்மாவுக்கு அடையாளம். சிவாய நம. ய என்பது ஆன்மா. ஆன்மாவை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. ஒன்ன தெரிஞ்சுக்கோ. தன்னை அறிந்தின்ப முற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நாதர் முடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே, அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ராமலிங்க சுவாமி, தன்னை அறிந்தால் தான் இன்பம் அடையலாம். நான் யாருன்னு எனக்கு தெரியணும். இந்த உடம்பு நான் இல்லை. இந்த உள்ளே இருக்கிற ஆன்மா தான் நான். இந்த உடம்புக்கு அழிவுண்டு, ஆன்மாவுக்கு அழிவில்லை. அது புரிஞ்சுட்டா ஐயோ சாக போறேன்னு எவனும் கஷ்டப்பட மாட்டேன். சாகிறதுங்கிறது என்ன? அழுக்கான சட்டையை செலவைக்கு போடுறது. சார் துவைக்க முடியாதா? அழுக்கு கொஞ்சமா இருந்தா நம்மளே துவைக்கலாம். அழுக்கு அதிகமா போயிட்டா, வெள்ளை சட்டை போட்டேன், இன்னைக்கு போட்டேன், நாளைக்கு போட்டேன், 15 நாள் போட்டேன், வெள்ளை சட்டை எந்நேரத்துக்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? சோப்பெல்லாம் போட்டா தாக்காது. என்ன பண்ணுவேன்? சலவைக்கு போடுறேன். உடம்புங்கிற சட்டைய பகவான் சலவைக்கு போடுறான். அடுத்த பிறவியிலே புது சட்டையா கிடைக்க போகுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தன்னை அறிவது. 8 2 10 ஆன்மா. ஆன்மாவை பற்றிய அறிவு எனக்கு கிடையாது அப்படின்னு மாணிக்கவாசக சாமி சொல்றார். அடுத்தது, சிவன் கோயிலில் வழிபடும் முறையை சொல்லுங்கள். அதான் அப்பவே சொன்ன லேசா. முதல்ல கும்பிடு யாருக்கு? கோபுரத்துக்கு. வெளியில வர்ற பொழுதே கோபுரத்தை கும்பிடணும். கோபுரம் தான் எல்லாம். கோபுரத்தை கும்பிட்டுட்டு தான் அடுத்த விஷயம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம். அங்கிருந்து வந்தா கோபுரம் தெரியும். இங்க மதுரை கோயில்ல 14 கோபுரம். வேற எந்த ஊர்லயும் அத்தனை கோபுரம் கிடையாது. 4 கோபுரம் மிகப்பெரியது. எங்க வீட்டு மாடியில ஏறினா கோபுரம் தெரியும். நல்லா பார்த்து கும்பிட்டா சந்தோஷமா இருக்கும். காலையில எழுந்த உடனே கோபுரத்தை கும்பிட்டா மனசு நிம்மதியா இருக்கும். முதல்ல கோபுரத்தை கும்பிடுங்க. உள்ள பணிவோட போங்க. தீர்த்தம் இருந்தா தீர்த்தத்துல காலை அலம்பிக் கொள்ளுங்கள். வாய் கொப்பிடிச்சு துப்பக்கூடாது. தீர்த்தம் புனிதமானது.
தலையில அள்ளி தெளிச்சுக்கணும். முதல்ல தீர்த்தத்துல கால் வைக்கப்படாது, தீர்த்தத்துல கை வச்சு தலையில தெளிச்சுக்கிட்டு அப்புறம் காலை கழுவலாம். தீர்த்தத்துல குளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் குளிச்சுட்டு துணிய தண்ணிக்குள்ள புளிய கூடாது, வெளியில வந்து குளிக்கணும். பழைய பழக்கம் என்ன தெரியுமா? குளத்துல குளிச்சா ஒரு கை மண்ணை குளத்துல இருந்து அள்ளிக்கிட்டு வந்து வெளியில போடணும். 1000 பேர் குளிச்சு 1000 கை மண் அள்ளி போட்டா குளம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாட்டுக்கு நல்லது. நம்ம பழக்கம் இதெல்லாம். கொஞ்சம் மண், அதுக்காக மண்ணை அழுறண்டான்னு குப்பரை விழுந்துடக்கூடாது. மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் போடுற பழக்கம் உண்டு. அப்புறம் உள்ள போறேன், பிள்ளையார கும்பிடணும், முருகனை கும்பிடணும், நந்தியை இங்கே இருந்து உத்தரவு வாங்கணும். அப்படி திரும்பினா 4 இருப்பாங்க, 4 வழிபடணும். அப்ப அடியார்களை கும்பிட்டுத்தான் ஆண்டவன் கிட்ட போகணும். சிவன் சந்நிதிக்கு போனா வாயார பாடலாம், அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு எனக்கு தான் தெரியும்னு இறைஞ்சு கட்டக்கூடாது. அது வழிபாடு பண்ற ஆளா இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சகரா இருந்தாலும் சரி, அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. எத்தனையோ பேர் வழிபாடு பண்ணுவாங்க, அவங்களுக்கு தொல்லையாக நம்முடைய சத்தம் இருக்கப்படாது. இன்னொன்னு, கோயிலுக்கு உள்ள ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு கர்ப்ப கிரகத்தில் உட்கார்ந்து ஒலிபெருக்கில எல்லா இடத்துலையும் போகுது. அப்போ அதை நம்ம கேட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் உண்டாகுது. அவங்க விருப்பப்படி கும்பிடுவாங்க. ஒருத்தர் ஒரு பாட்டு சொல்லுவார், அதுக்கு அது தொல்லையா இருக்கும். சாமிக்கு கேட்கறதுக்கு ஒலிபெருக்கி வேண்டாம், ஆசாமிகளுக்கு கேட்கறதுக்கு தான் ஒலிபெருக்கி. கோயிலுக்குள்ள இருக்கிறது சாமி கேட்கத்தானே, சாமி கிணத்துக்கு ஒலிபெருக்கி. ஆனாலும் நம்ம அதெல்லாம் கொண்டாந்து எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டோம். கூடுமான வரைக்கும் அது வேண்டாம். உள்ள கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல விளக்கு போடலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போடக்கூடாது, அகல் விளக்கு மட்டும்தான் இங்க இருக்கும். தீப ஒளி பார்த்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். டியூப் லைட்டை போட்டா சாமி சந்தோஷமா அழகா இருப்பாரு, மனசு போகாது. அந்த கர்ப்ப கிரகம்னா கருவறை, தாயுடைய வயிறு. அது என்ன வெளிச்சமாவா இருக்கு? என்னம்மா அது எப்படி இருக்கு? இட்டத்தானே இருக்கு. அதை அப்படித்தான் வச்சிருக்கணும். உள்ள டியூப் லைட்டை போடக்கூடாது கர்ப்ப கிரகத்துல. இதெல்லாம் சில பழக்கங்கள் இன்னைக்கு எல்லாம் பண்ணி விட்டுட்டோம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள பைப் வச்சிருக்காரு ஒருத்தர். நம்ம வசதியா போச்சு இல்லை, அப்படியே பைப்பில் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணான். நம்ம எவ்வளவோ செய்கிறோம். பாலபிஷேகம் பண்றான். அப்பா, நான் ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஊர்ல ராத்திரி எனக்கு சொற்பொழிவு, சிவராத்திரி அன்னைக்கு 2 மணி நேரம் பேசினேன். 3 வருஷமா பேசிட்டு இருக்கேன். ராத்திரி 8ல இருந்து காலம்பரம் 6 வரைக்கும் குடங்குடமா அபிஷேகம், பால் அபிஷேகம். அவ்வளவுதான். யாருக்கு? சிவபெருமானுக்கு. எல்லாரும் பால். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பால் அபிஷேகம் எந்த பால் பண்ணணும்? கறந்த பால் அபிஷேகம் பண்ணணும். இந்த பாக்கெட் பாலை பண்ணக்கூடாது. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல பாட்டுல கறந்து அபிஷேகம் பண்ணணும். நம்ம இப்ப என்ன பண்றோம்? நான் பண்ணணும், அவர் பண்ணணும், அவர் பண்ணணும், இவர் பண்ணணும். ஆளாளுக்கு போய் பாக்கெட் பால் வாங்கி கோயில்ல பாக்கெட் பாலை வித்து அந்த பாக்கெட் பாலை வாங்கி சாமி ஒரு அளவுக்கு தான் பண்ணணும். மற்றவன் ரொம்ப பேர் சொல்றான், இவ்வளவு பால் வீணா போகுது. ஆமா, எதுக்கு பால் அபிஷேகம் பண்றான்? அந்த விக்கிரகத்தின் மேல இந்த பால் ஊத்துற பொழுது ஒரு வாயு உண்டாகிறது. நம்ம தலையில தண்ணி ஊத்தினா உடம்புல இருந்து சில சமயத்துல அப்படி ஆவி போகும், பார்த்திருக்கீங்களா? சில சமயத்துல அப்படி தெரியும் நமக்கு. அந்த ஆவி வந்துன்னா உடம்புக்கு நல்லது. பாலபிஷேகம் பண்ணனா அங்கிருந்து வர்ற அந்த ஆவி ரொம்ப நல்லது. பாலபிஷேகம் ஒரு அளவோட தான் பண்ணணும். இவ்வளவு பாலம் கொண்டு போய் அங்க கொட்டக்கூடாது. 2 அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? அந்த பால் வீணா போகுதுங்கிறான். ஒரு சாமி ரொம்ப கெட்டிக்காரர். பாலபிஷேகம் பண்ணதை பூரா அப்படியே ஒரு பைப்பு வச்சு எடுத்துட்டாரு. சுத்தமா எந்த காலும் படக்கூடாது. அர்ச்சகர் படியில தான் நிக்கணும், நின்று சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். தரையில யாரு காலும் படாது. அப்படியே அந்த பக்கம் அந்த பால் கொட்டும். அந்த பாலை ஒரு பாத்திரத்துல பிடிச்சி எடுத்து நல்லா சூடு பண்ணி கற்கண்டு போட்டு வந்தவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டார்.
ஒரு சாமி, நம்ம பேர் சொல்லக்கூடாது, சந்தோஷம் எல்லாருக்கும். நம்ம இதையெல்லாம் இனிமே காலப்போக்குகள்ல இதையெல்லாம் எப்படியாவது செஞ்ச பார்க்கணும். அப்படி இத்தனை பால் அபிஷேகம் பண்ண பிரியப்பட்டீங்கன்னா அந்த பால் எத்தனையோ குடும்பத்துக்கு 1000 பேர் வர்றாங்க. பிரசாதம்னா வாங்கிட்டு போவாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்ள கோயிலுக்குள்ள போற முறை சொல்றேன். சிவபெருமான கும்பிடணும். சிவபெருமான கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில வரணும். வெளியில வந்தா அம்பாள் சன்னதி தனியா இருந்தா அடுத்து அம்பாளுக்கு ஒரு கும்பிடு. அம்பாள் சன்னதி கும்பிட்டுட்டு சிவபெருமான சுத்தி வரணும். ஒரே இடத்துல இருந்தா சுத்தி வர்ற பொழுது சண்டீசர்கிட்ட வந்து சுத்திட்டு திரும்பணும். சுத்தப்படாது முழுக்க, அப்படி போயிட்டே திரும்பணும். திரும்ப வந்து நந்திக்கு முன்னால நின்று கடவுளை கும்பிடணும். புரியுறாப்பட சொல்லவா? இந்த கோயில்ல பிரகாரம் வர்றான்ல, பிரகாரம் வர்றவன் காலில் ஒரு சாக் பீஸை கட்டி விட்டீங்கன்னா அந்த சாக் பீஸ் கோடு போட்டுக்கிட்டே போனா கரெக்டா ஒரு ஓங்காரம் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் சிவபெருமான்னு வச்சுங்க. நந்திக்கு முன்னால பார்க்கணும், அப்படி வரணும், இப்படி போகணும், அப்படியே சுத்தணும். அந்த பக்கம் யார் இருக்கா? சண்டீசன். அவர்கிட்ட அப்படி போயிட்டு திரும்பணும். அப்பதான் ஓங்காரம் ஒழுங்கா வரும். அங்க திரும்பி இப்படி வந்து இங்க சுத்தி இங்க கும்பிட்டு திரும்ப நந்திக்கு பக்கத்துல வந்து கும்பிட்டீங்கன்னா காலில் சாக் பீஸ் ஓங்காரம் போட்டிருக்கும். இதான் முறை. இதுல இன்னொரு பிரகாரம் உண்டு. சோமசூக்த பிரகாரம்னு அதுக்கு பேரு. விஷத்தை எம்பெருமான் விஷத்தை சாப்பிட்டார்ல, விஷம் வந்த பொழுது எல்லாரும் பயந்து கைலாசத்துக்கு ஓடி வந்தாங்களாம். அப்போ சிவபெருமான கும்பிடுற வந்தவங்க குறுக்கு நெடுக்குமா ஓடுனாங்களாம். அதை காட்டுறது சோமசூக்த பிரதட்சணம். அது எப்படி தெரியுமா? முதல்ல சிவபெருமான கும்பிடு, இப்படியே வா, அப்படியே வா. இந்த கோமுகி இருக்குல்ல, கோமுகின்னு தெரியுமா? அபிஷேக தொட்டி, அபிஷேக தீர்த்த விழுறம், அதை தாண்டாத. அது வரைக்கும் நின்றுட்டு திரும்பி ஓடியா கும்பிடு. திரும்ப அப்படி சுத்து, இங்க போனா திரும்ப இங்க வா, கோமுகியை தாண்டாதே. மலையாளத்துல பூரா இப்படித்தான் கும்பிடணும். இதெல்லாம் வழிபாட்டு முறைகள். அதுக்கப்புறமா 63 வரிசைக்கு இருந்தா அவங்க எல்லாரையும் கும்பிட்டுக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் அப்படியே கோயில்ல மூலஸ்தானங்களுக்கு பின்னால இருக்க தெய்வங்களை எல்லாம் கும்பிடு. எல்லாம் கும்பிட்டு கடைசியா சண்டீசர்ட்டவா வந்து அவர்கிட்ட கையை ஓங்கி தட்டப்படாது. மகா பாவம். கையை தூள் எடுத்து போடக்கூடாது. அதை விட பாவம். மெதுவா கையை காமிச்சு கும்பிடு. பெருமானே, நீங்க பிரார்த்தனை பண்றீங்க, நீங்க தவம் பண்றீங்க, நானும் கோயிலுக்கு வந்து கும்பிட்டுருக்கேன், இந்த பலனை எனக்கு நீங்க கொடுக்கணும். ரொம்ப பேர் கையை ஓங்கி தட்டுறேன். ஏண்டான்னு அவர் செவிட்டு சாமி கையை தட்டினத்தான் கேட்குங்க. தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்துல போய் இது யாரு தெரியுமில்ல, பொடிய கையில எடுத்துட்டாரு, போடுறதுக்காக ஆள் இல்லாத நேரத்தை பார்த்துட்டு இருக்காரு தட்சிணாமூர்த்தி. சின்முத்திர நம்ம மாதிரி எப்படி மடப்பேலைய பார்த்தீங்களா? எவனாவது கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியலையே ஐயா. இவ்வளவு நம்ம தாத்தா கோடிக்கணக்கா சம்பாதிச்சு வைரமும் தங்கமுமா வச்சு இரும்பு பட்டகத்தை பூட்டி விட்டாரு. நம்ம சாவியை தொலைச்சு விட்டு தடுமாறிவிட்டு தெரிகிறான். நம்மளை விட மடையன் எவனாவது உண்டா? அற்புதமான வழிபாட்டு. அப்படியே கும்பிட்டு சண்டீசர்கிட்ட போய் வேணும்னா கையை சில பேர் இப்படிப்பேன். ஏன்? நான் கோயில்ல இருந்து ஒண்ணு எடுத்துக்கிட்டு போகல, சொன்னாத்தான் அவருக்கு தெரியுமா? என்னங்க, கோயில்ல இருந்து ஒண்ணு எடுத்துக்கிட்டு போகல, மொத்தமா கோயிலையே கட்டி எடுத்துடலாமான்னு பாக்குறேன். அப்படித்தானே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம், கும்பிடுங்க போதும். சண்டீசரை கும்பிட்டு வெளியில வந்து கோபுரத்துக்கு அந்த கொடிமரத்துக்கு முன்னால கீழே விழுந்து கும்பிட்டு வழிபாடு பண்ணி எந்திரிங்க. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்ற வழிபாட்டு முறை. அடுத்த வினா, தென்னாடுடைய சிவன் அண்ட சரத்துக்கும் உரியவன், அண்ட சராசரத்துக்கும் உரியவன். அவனை தென்னாடுடைய சிவன் என்று கூறுவது ஏன்? சீட்டி சிவகாம சுந்தரி. ஆமா, தென்னாடுடைய சிவன்னா நீங்க ஊருக்கெல்லாம் உள்ள சாமி, அது என்ன தென்னாட்டுக்கு மட்டும் தனியா வச்சுக்கிட்டீங்க? அது பிரியத்தினால சொன்னது. மாணிக்க வாசகர் தன் பிரியத்தினால சொன்னது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா?
பழனியில விவிசிஆர் முருகேச முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு எங்க பழனி ஆண்டவன் சொல்லுவார். இவருக்கு தான் பழனி ஆண்டவன் சொந்தமா? எங்கிட்ட ஒரு தரம் கேட்டார், எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்கன்னு. பழனி ஆண்டவன் இவருக்கு தான் சொந்தமா உரிமை கும்பிடுறதுனால அப்படி. தென்னாடுடைய சிவன் மாணிக்க வாசக சாமி சொன்னார். ஏன் தெரியுமில்ல? அவரை பொறுத்த மட்டும் தென்பாண்டி நாடுதான் சிவன் கோயில். அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. எப்பவும் தென்பாண்டி நாடுதான் அவனுக்கு உரியது. சில பேரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமா தங்கி இருப்பாங்க. கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்கவர். எங்க அவருக்கு எந்த ஊரு சொந்தம் இல்லை, எல்லா ஊரும் சொந்தம். இது பாடுறவரு தன்னுடைய பிரியத்தினால சொல்ற வார்த்தை. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்னொன்னு தெரியுமா? வடநாட்டுல கிருஷ்ணனுக்கு கோயில் அதிகம், தென்னாட்டுல சிவனுக்கு கோயில் அதிகம். மேல இருந்து ஒரு ஜோதி வந்தது, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். பிரம்ம சமாஜம் ஒரு பக்கம், ஆரிய சமாஜம் ஒரு பக்கம், கிறிஸ்தவ பெருமக்கள் நம்ம ஆள பூரா மதம் மாத்திக்கிட்டு இருக்கிற அது ஒரு பக்கம். இதெல்லாம் எப்போ? 1820 அதை ஒட்டிய காலகட்டம். மேல இருந்து ஒரு ஜோதி இறங்கிற்று, இந்தியாவை காப்பாற்றணும். ஜோதி அப்படி ரெண்டா பிரிஞ்சுது. ஒரு பாதி வடநாட்டுக்கு போச்சு, ஒரு பாதி தென்னாட்டுக்கு வந்தது. இந்த ஜோதி வடநாட்டுக்கு போனது பாருங்க, அது நேர கல்கத்தாவுக்கு போயிடுச்சு. கல்கத்தாவுக்கு பக்கத்துல கமர்புகூருக்கு போனுச்சு. கமர்புகூர்ல சந்திரமணி வயிற்றுல சேர்ந்தது, குழந்தையா பிறந்தது பகவான் ராமகிருஷ்ணர். இந்த தென்னாட்டுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு ஜோதி, அது அங்கே இருந்து புறப்பட்டது, சிதம்பரத்துக்கு வந்தது, மருதூருக்கு வந்தது, சின்னம்மையார் வகுத்தல புகுந்தது, குழந்தை பிறந்தது ராமலிங்கம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்குள்ள ராமலிங்க சாமி பிறந்தது 1823, மறைஞ்சது 1874. பகவான் ராமகிருஷ்ணர் அதே காலகட்டம் 1886 மறைகிறார், 1836 பிறக்கிறார். இவர் 23 பிறக்கிறார், அவர் 36 பிறக்கிறார். ராமலிங்கர் 1823, ராமகிருஷ்ணர் 1836, 13 வருஷம் வித்தியாசம். அந்த பக்கம் போனவருக்கு ராமகிருஷ்ணர்னு பேரு, இந்த பக்கம் வந்தவருக்கு ராமலிங்கம்னு பேரு. ஏன்? வடநாட்டுல கிருஷ்ணன் வழிபாடு அதிகம், ராமகிருஷ்ணர். தென்னாட்டுல சிவன் வழிபாடு அதிகம், ராமலிங்கர். ஒரே காலமா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்குள்ள இந்த பக்கம் இது, அந்த பக்கம் அது. என்ன? ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்ச மாதிரி ராமலிங்க சாமிக்கு ஒரு ஆள் கிடைக்கல. கிடைச்சிருந்தா இந்த சன்மார்க்கம் உலகம் பூரா பரவி இருக்கு. கிடைக்கல ஒரு பக்கம். இரண்டாவது, பிரணவ ஜபம் பெண்கள் கூறக்கூடாது என்பது சரியா? எந்த உச்சரிப்பு முறை சரியானது? எனக்கு இது சொல்ல தெரியல. என் மனசை பொறுத்த மட்டும் உடம்பு வேறுபாடு கடவுள்கிட்ட போறதுக்கு தடையல்ல. பெண்கள் தாராளமா சொல்லலாம். வேத காலத்திலே மைத்திரேயி, காயத்ரி, எத்தனை பேர்? கற்கியா? ஆமா, 2-3 பெண்கள். யாருக்கு சமானம்? ரிஷிகளுக்கு சமானமா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அதனாலே மனசுல களங்கம் இல்லாத பொழுது தாராளமா எல்லாத்தையும் சொல்லலாம். நான் பொண்ணு சொல்லலாமா கூடாதா அப்படின்னு நினைச்சா சொல்லப்படாது. அதெல்லாம் கிடையாதுன்னா நல்லா சொல்லலாம். ஔவையார் 63 ஒருவராக சேர்க்கப்பட்டு உள்ளாரா? இனிமே யாராவது சேர்த்தாத்தான் உண்டு. சேர்க்கிற பழக்கம் கிடையாது. 63 சேர்க்கிற பழக்கம் கிடையாது. யாரையும் சேர்க்கிறது இல்லை. வள்ளலார சேர்க்கல, தாய்மானவரை சேர்க்கல, சேர்க்க கூடாது. ஏன்? சேர்க்க ஆரம்பிச்சா எல்லாம் அவங்க எங்க மாமனாரை சேரும்பேன், ஒருத்தையும் பொண்டாட்டியை சேரும்பேன். நான் பணம் தாரேன் சேரு, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம்ல. டைல்யூட் ஆயிரும். ஒரு சின்ன செய்தி சொல்றேன்.
கிருபானந்த வாரியார். சேலத்தில் ஒரு கெட்டிக்காரன் 64வது நாயனார் அப்படின்னு போட்டு வாரியாரை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதிவிட்டான். வாரியாருக்கு சேதி தெரிஞ்சிருச்சு. சேலத்தில் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கார். அந்த ஆளை கூப்பிட்டார். என்ன புஸ்தகம் எழுதியிருக்க? 64வது நாயனார். எத்தனை காப்பி அடிச்சு போட்ட? 1000 காப்பி. 1000 காப்பியையும் போட்டான். அவனுக்கு சந்தோஷம். வித்து கொடுக்க போறாரு. 1000 காப்பியையும் கொண்டாந்து வச்சாச்சு. சரியா போச்சா? போச்சு. இன்னும் அங்கங்க என்ன மாதிரி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. பிரஸ்ல காப்பி இருக்கா? கிடையாது. இப்படித்தான் சந்தோஷம். மண்ணெண்ணையும் பெட்ரோலும் கொண்டாந்து ஊத்தி கொளுத்து. சாமி என்ன ஏண்டா பாவி, என்ன போய் 64வது நாயனார்னு சொல்லி எனக்கு பழிய உண்டாக்கி விட்டியே. நான் என்ன சுண்ணாம்பு காலவாயில இருந்தா தப்பிச்சு வந்தேன்? என்ன கடல்ல போட்டாங்க தப்பிச்சு வந்தேன்? அப்படி எல்லாம் செஞ்சிருந்தா என்னை 64வது நாயனாரா நீ சொல்லலாம். உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய ஆசைக்கும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சா, அவனமே இப்படி சேர்க்க ஆரம்பிச்சா 63 நாயன்மார்களுங்கிறது 1000 கணக்கில் 1000 சேர்க்காத. சொன்னது யாரு? கிருபானந்த வாரியார் சுவாமி. அதனால ஔவையார் யாரை வேணாலும் கும்பிடுங்க. 63 பேர்ல சேர்த்தாத்தான் கும்பிடணுமா? வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. சிவபெருமானை வணங்கியவர்கள் நவகிரகங்களை வழிபடுவது அவசியமா? முன்னாலே பழைய காலத்து ஆலயங்களில் நவகிரகமே கிடையாது. சிவபெருமானை கும்பிட்டவர்கள் நவகிரகங்களை வழிபடுவது அவசியம் அல்ல. கும்பிட்டா தப்பு இல்லை. கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இட் இஸ் நாட் நெசசரி, இட் இஸ் நாட் கம்பல்சரி, இட் இஸ் லெஃப்ட் டு யுவர் ஆப்ஷன். அது ஒரு மரியாதை. எங்க பெரியவர் வராது எங்க ஊர்ல, ஒரு கும்பிடு போடுறேன்னா இல்லையா? தப்பு இல்லை. நமக்கு நவகிரகத்து மேல என்ன சண்டையா? ஏமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நவகிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. சிவபெருமானுடைய ஆட்கள், அதை மறந்துடாதீங்க. அவங்களை தாழ்த்தப்படாது. நான் இன்னைக்கும் போறேன், கோளறு பதிகம் படிச்சு 9 பிரகாரம் வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கும் போறேன், நவகிரகத்தை சுத்துறேன். என் சொந்த வாழ்க்கை. 9 பிரகாரம் வருவேன், வேணா கூடவே வருவேன். ஆனா அப்படி போற பொழுது அந்த கோளறுபதி ஒருத்தர் நவகிரகத்தை திட்டுற பாட்டு, அது எப்படி நவகிரகத்தை சுத்துறீங்க? கோளறு பதிகம் நவகிரகத்தை திட்டுற பாட்டுன்னு எவன் சொன்னவன்? ஆசரு நல்ல நல்ல இதுவா திட்டுறது? அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை விமார் விளங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புதுந்தகதனால் 9 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒரு வளருபவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல். இன்னைக்கும் பாடிட்டு இருக்கேன். 10 11 பாட்டு. நல்ல சந்தோஷமா இருக்கு, தப்பே இல்லை. நவகிரகத்தை கும்பிடுங்க. ஆனா சிவபெருமானுக்கு போடுற கும்பிடு வேற, நவகிரகத்துக்கு போடுற கும்பிடு வேற. அப்படியெல்லாம் மனசு ஒத்துக்காதா? கும்பிடாமலே போங்க, தப்பு இல்லை. சிவபெருமானை கும்பிட விட்டுறாதீங்க. என் கவலை அதுதான். சிவபெருமானை கும்பிட வேண்டும். பதி பசு பாசம் சுருக்கமான இலக்கணம் எளிமையாக வளர்க்கும் நூல் ஆசிரியர் பெயர். நிறைய புஸ்தகம் இருக்கு சைவ சித்தாந்தத்துல. இப்போ மலேசியாக்காரங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க. அவர் பேரு முரு பல ரத்தனம் செட்டியார்னு பேர். ரொம்ப சைவ சித்தாந்தம் படிச்சவர். அந்த புஸ்தகம் ரொம்ப சின்ன புத்தகம். இதோ சைவ சித்தாந்தம் தெரிந்து கொள்ளுங்கள். எளிமையா இருக்கும். பதி பசு பாசம் சுருக்கமா இருக்கும். சின்ன புத்தகம், போற போக்கில் படிச்சு விடலாம். சென்னை உமா பதிப்பகம் வெளியீடு. அந்த இந்தியாவில் 10 ரூபாய் என்ன மாதிரி அந்த புஸ்தகம். ரொம்ப சின்ன புத்தகம். உமா பதிப்பகம், பவளக்காரத்தெரு, சென்னை 1. இதான் அட்ரஸ். எங்கிட்ட இருக்கு. சாதாரணமா இருக்கும், எளிமையா இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல வேணும்னா சித்தாந்த சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. சைவ சித்தாந்தம் பூரா படிக்கணும் சார், எனக்கு நல்லவரை யாராவது சொல்லுங்க அப்படின்னா, மதுரையில ஒரு புண்ணியவான் இருக்கார், ஆனந்தராஜன் பேர். தியாகராசர் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் ஆனந்தராஜன். 82 வயசு இன்னைக்கு. படுத்த படம்.
உயர்ந்த சான்றோர், கல்யாணம் பண்ணிக்கல, தினமும் வழிபாடு பண்றவர் அவரு. இது சிவஞான போதம், சிவஞான சித்தியார் எல்லாருக்கும் அற்புதமா விளக்கம் எழுதியிருக்கார். நல்ல உயர்ந்த தரம். அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். நீங்க எளிமையான்னு கேட்டதுனால நான் அதை சொல்லலை. ஆனா தரமான புத்தகம். உங்களுக்கு கொஞ்சம் சைவ சித்தாந்த அறிவு இருக்குமானால் அது நல்லது. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நிம்மதியா சின்னதா படிக்கணும், அதுக்கு ரத்தனம் செட்டியார் தான் வசதி. ரொம்ப சின்ன புத்தகம், படித்தால் மனத்தில் ஏறும். அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்தது உண்ணாமலை. ஒரு சந்தேகம். சம்பந்தரும் அப்பரும் சமகாலத்தவர்கள் என்றாலும் வயதால் சிறிய சம்பந்த பிள்ளையாருடைய பாடல்கள் தேவாரத்தில் முதல் 3 திருமுறைகள். ஏன் அப்படி? வயசை பார்த்து வைக்கல. நான் இன்னொன்னு கூட சொல்றேன். அப்பர் சுவாமி தான் முதல்ல பிறந்தவன். கூத்தாயினவாறு தான் முதல் தேவாரம். தோடைய செவியன் ரொம்ப நாளைக்கு பின்னாலதான் வந்துச்சு. என் கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட கூத்தாயினவாறு பாடி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம்தான் தோளுடைய செவியன் சம்பந்தர் பாட ஆரம்பிச்சார். அப்ப முதல்ல எதை வைக்கணும்? கால வருஷப்படி வச்சா அப்பர் சாமி பாட்டைத்தானே முதல்ல வைக்கணும். சம்பந்தர் பாட்டு பின்னால தானே வைக்கணும். ஏன் வச்சாங்க? பெரிய சண்டை இந்தியாவில். இந்த கட்சிக்காரங்க இதாண்டா சான்ஸ்னு ஊதி விட்டுட்டாங்க. என்ன ஊதி விட்டான்னு தெரியுமா? சம்பந்த சாமி பிராமணர், முதல்ல பிராமணர் பாட்டை வச்சு விட்டாங்கன்னு கிளப்பி விட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க நாட்டுல? சண்டை லேசா சண்டை போட்டா ஊதி விட்டு பிச்சு விட்டு கோர்ட்டுக்கு கொண்ட 2 பேரையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏன் வச்சாங்க சொல்லுங்க? முதல்ல இந்த 2 பேரும் திருமறைக்காட்டுல இருந்தாங்க. திருமறைக்காடு வேதாரண்யம். கதவு சாத்தி கிடந்தது. கோயிலுக்கு போனா முன்கதவு வழியாத்தான் போகணும், பின்கதவு வழியா போகக்கூடாது. முன்கதவு சாத்தி கிடக்கு. அப்பரும் சம்பந்தரும் போய் நிற்கிறாங்க. சம்பந்த சுவாமி அப்பரை பார்த்தார். உங்கள் அப்பனுடைய கோயில் கதவு திறக்க பாடுங்கள். அப்பர் சாமி பாட ஆரம்பிச்சார். 10 பாட்டுக்கு கதவு திறக்கலை. 11வது பாட்டு, இரக்கம் ஒன்றினீர் எம்பெருமானிரே சரக்க இக்கதவன் திறப்பிம்மினே பாடினார். கதவு 11ஆம் பாட்டுல திறந்துடுச்சு. கதவை திறந்து எல்லாரும் உள்ள போயாச்சு, கும்பிட்டாச்சு. திறந்த கதவை சாத்தணுமே. சம்பந்த சுவாமி சாத்த பாடினார். சதுரம் மறை முதல் பாட்டுல சாத்திக்குச்சு. மிச்சம் 10 பாட்டுக்கு சாத்தியே இருந்தது. கடவுள் பண்ணது சரிதான். அப்பர் சுவாமியினுடைய 10 பாட்டுக்கும் சாத்தித்தான் இருந்துச்சு. சம்பந்த சுவாமியினுடைய 10 பாட்டுக்கும் சாத்தித்தான் இருந்துச்சு. ஒத்த பாட்டுக்கு தானுங்க திறந்து இருந்துச்சு. கடவுள் கட்டளை அப்படி. அதை புரிஞ்சுக்க தெரியல நமக்கு. அப்பர் சுவாமிக்கு என்ன கவலை தெரியுமா? அங்கதான் அவர் அப்பர், இல்லாட்டி லோயர். என்ன தெரியுமா? கடவுளே, நான் 10 பாட்டு பாடினேன், இந்த 11ஆம் பாட்டுல தானே கதவு திறந்துச்சு. ஒருவேளை இந்த கதவை திறக்கப்படாதுன்னு உனக்கு நினைப்பா? நான் உன் எண்ணத்துக்கு மாறுபட்டு பாடிட்டனா? கடவுளே, உன்னை கேட்டுத்தானையா நான் பாடி இருக்கணும். சம்பந்த சுவாமி சமணர்களோட சண்டை போட போற பொழுது திருவாலவாய் அரண்ட கேட்டுத்தானையா போனாரு. வாது செய்ய திருவுள்ளமேங்கிறாரு. நான் போய் வாது பண்ணட்டுமா? சொக்கலிங்க பெருமானே, நீ உத்தரவு கொடுக்கிறியா? கடவுளுடைய மனசை தெரிஞ்சுதானே நான் பாடி இருக்கணும். ஒருவேளை இந்த கதவு சாத்தியே இருக்க வேண்டும் என்பது கடவுள் திருவுள்ளம் போலும். நான் 10 பாட்டு பாடின உடனே என் தொல்லை பொறுக்க மாட்டாம திறந்துட்டாரோ? நான் தப்பு பண்ணிட்டனே. இன்னொன்னு, எனக்கு சம்பந்தர் அளவு பக்குவம் வரலையே. எனக்கு எப்போ அந்த பக்குவம் வரும்? அதுதான் அப்பர் சுவாமி கவலையோட படுத்து கிடந்தாராம். எதிர்த்தாப்புல கடவுள் மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது. திருவாயூருக்கு வா. ராத்திரி எந்திரிச்சிட்டார். 70 வயசுக்கு மேல, தள்ளாத வயசு. எந்திரிச்சு போனா அந்த ஜோதி முன்னாலேயே போயிட்டு. எங்க இருந்து? வேதாரண்யத்தில இருந்து
திருவாய்மூர் பக்கத்து ஊரு. நடந்து போறாரு அப்பர் சுவாமி இந்த ஜோதிக்கு பின்னால. சம்பந்தர் அங்க படுத்து கிடந்தவர் திரும்பி பார்த்தா அப்பர் சுவாமியை காணோம். பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. சம்பந்தர் புறப்பட்டு பின்னாலே வர்றாரு. ஜோதி, அப்பர் சுவாமி, சம்பந்தர் திருவாய்மூருக்கு போனாச்சு. போன உடனே ஜோதி மறைஞ்சிருச்சு. அப்பர் சுவாமி அப்படியே நிற்கிறார். சம்பந்தர் பக்கத்துல வந்துட்டார். இப்போ சிவபெருமான் தன் திருவடிவை காமிச்சார். சம்பந்தர் பார்த்தார், அப்பர் சுவாமிக்கு தெரியல. சம்பந்தர் சொன்னார், இதோ பாருங்கள், பெருமானுடைய திருமேனியை பாருங்கள். இப்போ அப்பர் சுவாமி பார்த்தார், தெரிஞ்சிருச்சு. யாரு குருநாதர்? சம்பந்தர். கடவுளை காட்டுபவன் குருநாதன். குருநாதனாய் இருந்து கடவுளை காட்டியதனாலே குருநாதர் பாடின பாட்டை முதல் 3 திருமுறையா வையி, அப்பர் சுவாமி சிஷ்ய பிள்ளை, அதனாலே அதை பின்னால வையின்னு நம்பியாண்டார் நம்பிகள் வகுத்துட்டார். இது ராஜராஜ சோழனுக்கும் தெரிந்த செய்தி. இல்லைன்னா கால வருஷப்படி பார்த்தா முதல்ல அப்பர் சுவாமி தான். இன்னொன்னு தெரியுமா? சம்பந்தருக்கு முன்னால பிறந்து சம்பந்தருக்கு அப்புறமும் இருந்து ஆண்டவனோட சேர்ந்த பழுத்த பலம் அப்பர் சுவாமி. 81 வயசு. அதனாலே திருமுறைகள் அப்படி தொகுக்கப்பட்டன. நன்றி. அடுத்தது, சகல நிலையில் உயிருக்கு உயிராய் உள்ள இறைவன் கேவல நிலையிலும் ஆன்மாவுடன் உள்ளானா. கேவல நிலைன்னா என்ன? ஆன்மா ஒன்றும் தெரியாம அது பாட்டுக்கு படுத்து கிடந்துச்சு. அனுபவிக்க வேண்டிய ஆன்மா அனுபவிக்காம கிடந்துச்சு. ஆணவன் ரெடியா இருக்கு, என்ன பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு. இதுதான் கேவல நிலை. அதுக்கப்புறம் கடவுள் தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்தார். உடம்ப கொடுத்தார். அதை அப்படி ஆட்டி விட்டார். வெளியில வந்தது. உடம்ப கொடுத்ததுக்கு அப்புறம் சிந்தனை பண்ணிட்டு கடவுளை சிந்திக்க ஆரம்பிச்சது. பரவாயில்லாம இருக்கு. ஆணவம் இருந்தாலும் ஆண்டவன் சிந்தனையும் இருக்கு. இதுக்கு பேரு சகல நிலை. வருசகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருடுவாய். பதிகம், அபிராமி பதிகம். இப்ப இது சகல நிலை. சகல நிலையில கடவுள் நம்மளோட இருக்கார். நம்மளை எப்படியாவது ஒழுங்கு பண்றார். இந்த மனசாட்சிங்கிற பாருங்க, சிற்சக்தி, அதுதான் கடவுளுடைய சிற்சக்தி. கடவுளுடைய சிந்தனை தான் மனசாட்சி. அப்போ அவர் என்ன கேட்கிறாங்க? இந்த ஒண்ணும் தெரியாம கிடந்தமே, அப்பவும் கடவுள் நமக்குள்ள இருந்தாரா, இல்ல இந்த கொஞ்சம் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்காரா? பெரிய கேள்வி. ஒன்னும் தெரியாம இருந்த பொழுது கடவுள் நம்மள்கிட்ட இருந்தா கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. இப்பவே தெரியல. இப்போ கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காரு, ஆனா தெரிய மாட்டேங்குது. என்ன பொறுத்த மட்டும் கடவுள் ஆன்மாவோடு எப்பவும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பவர். ஆன்மாவால கண்டுபிடிக்க முடியல. சார் சுருக்கமா நேரடியா சொல்லுங்க. கடவுள் எல்லா நிலையிலும் ஆன்மாவோடு இருக்கிறார். அப்படின்னா அந்த ஆரம்ப காலத்திலே அந்த கேவல நிலையிலே இந்த ஆன்மா ஆண்டவனை உணர்ந்து கொள்ள இல்லையே. ஏன்? அப்போ மனசுங்கிறது ஒண்ணு கொடுக்காமையினாலே இந்த மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம், அந்தக்கரணம் இல்லாமையினாலே கடவுளுடைய பற்றி தெரியாம இருந்திருக்கு. இறைவன் எப்பொழுதும் இந்த ஆன்மாவுக்கு துணையாக இருக்கிறார். இது என்னுடைய சிற்றறிவு. இன்னும் சைவ சித்தாந்தக்காரங்க பதில் சொன்னா அது வேற. இரண்டாவது, திருமூலர் காலம் வரையறுக்கப்பட்டதா? சிவ வழிபாடு அவர் காலத்துக்கு முன்னால் இருக்குமே, 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் அது இருந்திருக்காதா? சண்முகமணி அவங்க கேட்டிருக்காங்க. திருமூலர் காலம் ரொம்ப சண்டை. 3000 வருஷம் இருந்ததா சொல்றாங்க. அவரை கண்டுபிடிச்சது திருஞான சம்பந்த சுவாமி. திருஞான சம்பந்தர் காலம் 7ஆம் நூற்றாண்டு. அப்போ அந்த ஏடு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாலே இவர் இருந்திருக்கணும். ஆனா ஒரு ஆய்வு ஒண்ணு இருக்கு. இந்த 5200 வருஷத்துக்கு முன்னால கலியுகம் தொடங்கிட்டு